சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். யுஏஇயோடைய ஃபுஜாரான்னு சொல்லக்கூடிய அந்த துறைமுகத்தை தாக்குனாங்க. ஈரான் தாக்குனாங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா, ஹவுத்திகள் என்ன சொல்றாங்க, நாங்க தயாரா இருக்கிறோம். செங்கடலையும் நாங்க மூடுவதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதே நைட்டு என்ன நடந்ததுன்னா, 5 அந்த டேங்கர் விமானங்கள்னு சொல்லக்கூடிய அந்த KC-135 5 டேங்கர் விமானங்களை தாக்குனாங்க. கார்க் ஐலாண்டை கைப்பற்றுறது அப்படின்றது இவங்களால தனிச்ச முறையில செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வந்துடுச்சு. இப்ப நீரிணையை திறக்கிறது அப்படிங்கிறதும் இந்த அமெரிக்க போர்க்கப்பல் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. நாங்க வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வழங்கும்னு சொன்னாலும் இந்த பென்டகன் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழலை எங்களால வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்ப தோல்வி ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். போரை வேகமா முடிக்கிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட நோக்கமா இருந்தது. அந்த நோக்கத்தை அடைய விடாம போரை நீட்டிக்கிறது மூலமா அமெரிக்காவை வண்டியிட வைக்கிறது அப்படின்றது தான் ஈரானுடைய அந்த நோக்கமா இருந்தது. அதுல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து அமெரிக்கா கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க, நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நான் பேச்சுவார்த்தைக்கு வர விரும்பல அப்படின்றாங்க. இப்ப யாரும் அமெரிக்காவை நம்பி அவங்க கூட போரிட தயாரா இல்லை. ஏன் அப்படின்னா, கூட போறவங்களே முதுகுல குத்துறது அப்படிங்கிறது இந்த ட்ரம்ப் நிர்வாகத்தோட ஒரு பழக்கமா இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது யாரும் இவங்க மேல, அதாவது பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கும் யாரும் தயாரா இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு ஆளா இவர் இல்லை. எப்ப பேச்சுவார்த்தைக்கு போனாலும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது கத்தி எடுத்து குத்துறது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ். வணக்கம். வணக்கம். மேற்காசிய போர் கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்களை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா, அந்த மத்திய கிழக்குல ஈரானினுடைய தாக்குதலும் சரி, அல்லது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதலும் சரி, குறைந்த பாடு இல்லை. இதுல குறிப்பாக சமீபத்துல நம்ம பார்த்தோம்னா, ஈரானினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய அந்த கார்க் ஐலாண்ட் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் அமெரிக்காவினுடைய ஆயில் டேங்கரா இருக்கட்டும், அல்லது முக்கியமான ஒரு ஹார்பர், இந்த மாதிரியான பகுதிகளில் நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றத ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈரான் இந்த கல்ஃப்ல இருக்கக்கூடிய இந்த ஆயில் ரிஃபைனரிஸா இருக்கட்டும், இதுல தாக்குதல் நடத்துறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் நடக்கும்? 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒண்ணு, இந்த போர் 16 நாள கடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 2வது கார்க் ஐலண்ட் தாக்கப்பட்டதை சொல்லியிருக்கீங்க. ஸோ 2 விஷயம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல அந்த 16 நாள் போர்ல நம்ம பேசும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா, எல்லாரும் உலகம் முழுக்க இருக்கிற அந்த மேற்கத்திய ஊடகங்கள் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, இந்த ஈரானில் இருக்கக்கூடிய ராக்கெட் லான்ச்சர்கள் போதுமான அளவுக்கு இல்லை, நாங்க தாக்கி அழிச்சிட்டோம். அவங்களுடைய ஏவுகணைகள் போதுமானதா இருக்காது, நீண்ட நெடிய ஒரு போரை செய்ய முடியுமான்றது சந்தேகத்துக்குரிய விஷயம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2 வாரம் கடந்த பிறகும் ஏவுகணை தாக்குதலோ இல்ல ட்ரான் தாக்குதலோ எதுவும் குறைஞ்சிருக்கு. ஆனா நிற்கல. அப்ப குறைஞ்சதை வச்சு நீ உங்கள்ட்ட போதுமான அளவுக்கு ஏவுகணைகள் இல்ல ட்ரான் இல்லைன்னு சொல்லி முடிவுக்கு வர முடியுமானா முடிவுக்கு வர முடியாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, அப்போ அமெரிக்காவுடைய தாக்குதலுடைய அந்த இன்டென்சிட்டியும் குறைஞ்சுதான் இருக்கு. அப்ப அதன் அடிப்படையில் அவங்கள்ட்ட ஆயுதம் இல்ல, தாக்குதலுக்கு பண்றதுக்கான போதுமான ஆயுதம் இல்ல அஹ் போர் விமானங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமானா அப்படிலாம் கிடையாது. அப்ப தேவைக்கு தகுந்தால் போல் தான். ஆரம்ப கட்ட போர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்சிவா அவங்களுக்கு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட இலக்குகளை தாக்கி அழிக்கிறதுக்காக நிறைய தாக்குதல்களை செய்யறதும், காலப்போக்குல அந்த அந்த போர் நீட்டிக்கும் பொழுது தேவையான அவங்களுடைய அஃபென்சிவ் டிஃபென்சிவ் அந்த தேவைக்கு தகுந்தால் போல தாக்குதல் செய்யறது அப்படின்னு தான் நடக்கும். அதன் அடிப்படையில பார்க்கும்போது 2 வாரத்துக்கு பிறகும் ஈரான் இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த சஜில்னு சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு சாலிட் ஃபியூல்டு ஏவுகணை ஏவிருக்காங்க. இது புது வகை. அப்போ பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க ஒவ்வொரு ஏவுகணையும் தொடர்ந்து பயன்படுத்தி தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் புதிய ஏவுகணைகள் பயன்படுத்தி அதை சோதிச்சு பாக்குறாங்களா, இல்ல அவங்களுக்கு தேவைக்கு தகுந்தால் போல வெவ்வேறு ஏவுகணைகளை பயன்படுத்துறாங்களா நமக்கு தெரியல. ஆனா அது ஏவுகணை தொடர்ந்து இஸ்ரேலை தாக்கிய வண்ணம் தான் இருக்கு. இஸ்ரேலை மட்டும் தாக்கல, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளையும் தாக்கிய வண்ணம் தான் இருக்குது. அந்த ட்ரான்கள் தாக்கிய வண்ணம் தான் இருக்கு. அதுல இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஈரான் கிட்ட அப்படி ஒன்றும் இந்த மாதிரியான தாக்குதலுக்கு தேவையான போதுமான அளவுக்கு ஏவுகணை 2 வாரம் கடந்த பிறகு அவங்கள்ட்ட கையிருப்பு இருக்குது அப்படின்றத இது காட்டுது. அவங்களால ஒரு ப்ரொட்ராக்டட் போர் அப்படின்னு சொன்னாங்க. நீண்ட நெடிய ஒரு போர். போரை வேகமா முடிக்கிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட நோக்கமா இருந்தது. அந்த நோக்கத்தை அடைய விடாம இந்த இந்த போரை நீட்டிக்கிறது மூலமா அமெரிக்காவை வண்டியிட வைக்கிறது அப்படின்றது தான் ஈரானுடைய அந்த நோக்கமா இருந்தது. அதுல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே சமயத்துல அதுக்கு போதுமான ஆயத்தோடு இருக்கிறாங்க அப்படின்றத காட்டுறதுதான் இந்த 16 நாளை கடந்தும் இந்த போர் நீடிக்கிறதும் ஏவுகணை தாக்குதல் தொடர்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது கார்க் ஐலாண்ட்.
ஏன் கார்க் ஐலாண்ட வந்து தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதன் பிறகு கார்க் ஐலாண்ட தாக்குறதுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஏன் அதுக்கு அதோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ அமெரிக்காவுடைய முதல் நோக்கம் ஒரு வேகமா அந்த ஒரு ஆட்சி மாற்றத்த கொண்டு வர்றது. அது தோல்வி அடைஞ்சிருச்சு. 2வது நோக்கம் அந்த நாட்டை துண்டாடுறது. எப்படி இந்த குருதுகள உள்ள அனுப்பி, அதன் மூலமா வந்து அங்க ஒரு நாட்டுல ஒரு உள்நாட்டு குழப்பமோ, இல்ல உள்நாட்டு போர உண்டாக்குறது அப்படின்றது ஒரு நோக்கமா இருந்தது. அதுவும் கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போ அவங்க அந்த மாதிரியான எந்த நகர்வுகளும் கிடையாது. அப்போ நாட்டை துண்டாடுவது அப்படின்ற எந்த ஒரு முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருக்கு. உள்நாட்டுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது, இல்ல உள்நாட்டுல ஒரு போராட்டத்த கிளறி விடுவது அப்படின்ற அந்த விஷயத்திலயும் தோல்வி அடைஞ்சுட்டாங்க. இப்போ இந்த நாட்டுல இப்போ இந்த போர் நீடிச்சிட்டு இருக்கும்போது அமெரிக்காவுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல வந்து தீர்க்கணும் அப்படின்னா, இப்போ ஈரான ஒண்ணு பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கணும், இல்ல மண்டியிட வைக்கணும். ஒரு 2 வகை தான் இருக்கு. தொடர்ந்து அமெரிக்கா கூட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா, ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நான் பேச்சுவார்த்தைக்கு வர விரும்பல அப்படின்றாங்க. ஏன் வரல விரும்பல அப்படின்னா, உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நீங்க பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு பிறகு இந்த சூழல வந்து சரி செஞ்சுக்கிட்டு மீண்டும் வந்து தாக்கக்கூடியதா தான் இருக்குதே தவிர, நீங்க கிரெடிட் வொர்த்தியா இல்ல. உங்கள நம்பி பேச்சுவார்த்தைக்கு வந்தான் அப்டின்னா, அது வந்து மீண்டும் ஒரு தாக்குதல நான் வந்து எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கிறதுக்கு தான், மீண்டும் ஒரு தாக்குதல்ல தான் போய் முடியுதுன்றதால உங்க கூட நான் பேச்சுவார்த்தைக்கு விரும்பல அப்டின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ இப்டி பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்னு சொல்லும்பொழுது என்ன பண்ண முடியும்? ஒண்ணு நாங்க வந்து வெற்றி வெற்றி பெற்றுட்டோம் அப்டி சொல்லி அறிவிச்சுட்டு பின்வாங்கலாம். அப்டி பின்வாங்குனா அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய உலக அளவுல இழப்பு. அது வந்து பெர்செப்ஷனலா பார்த்தாலும் சரிதான், பொருளாதார ரீதியா பார்த்தாலும் பல இழப்புகள ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இப்போ ஒரு பேஸ் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் சேவிங் ஒரு ஆக்ட் இருக்குது. அப்போ என்னன்னா 2 பேருக்கும் எந்த ஒரு நாங்களும் ஜெயிச்சுட்டோம், நீங்களும் ஜெயிச்சுட்டோன்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்த செஞ்சுட்டு, இந்த போர முடிவுக்கு கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரணும்னா, இப்ப வராத ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்ன்னு சொல்ற அந்த ஈரான நீங்க பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரது எப்படி கொண்டு வருவீங்க? அதுக்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஈரானுடைய பொருளாதார மையமா இருக்கிறது எதுன்னா, இந்த கார்க் ஐலாண்ட். 80 ஏற்கனவே பேசனோம் நம்ம. 80 விழுக்காடுலேருந்து 90 விழுக்காடு எண்ணெய் அங்கிருந்து ஏற்றுமதி ஆகுது. அப்ப அத தாக்குறது மூலமாவோ, இல்ல அத கைப்பற்றுவது மூலமாவோ என்ன பண்ண முடியும்? ஈரான இவங்கள பேச்சுவார்த்தைக்கு வர வைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல். அப்ப அதன் அடிப்படையில தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கார்க் ஐலாண்ட தாக்குனாங்க. கார்க் ஐலாண்ட் தாக்குன உடனே என்ன உலகம் முழுக்க என்ன சொன்னுச்சுன்னா, இது ஒரு மிகப்பெரிய எண்ணெய் கிரைசிஸ உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஈரானுடைய எண்ணெய் கையிருப்பு கிட்டத்தட்ட 30 மில்லியன் பேரல் அளவுக்கு அங்க கையிருப்பு இருக்குது அந்த ஐலேண்ட்ல. அப்படி தாக்கும்போது, அப்பன்னா அவங்கள்ட்ட இருக்கிற மொத்த எண்ணெயும் நீங்க வந்து தாக்கி அழிச்சீங்க அப்படின்னா, அவங்க ஏற்றுமதி செய்யறதுக்கான எந்த எண்ணெயும் இருக்காது. அப்ப அவங்க பொருளாதாரமே கிட்டத்தட்ட முடக்கப்பட்டுரும். ஈரான் இயங்குறதுக்கான அடிப்படை இல்லாம போயிடும். அப்படி ஒரு வேளை நடக்கும்பொழுது, ஈரானுடைய பதிலடி என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய அந்த மாதிரியான எண்ணெய் உற்பத்தியே ஒண்ணும் இல்லாத ஆக்குறது தான் அப்படி முடிவா இருக்கும். அது எந்த மாதிரியான ஒரு உலக விளைவுகளை ஏற்படுத்தும் நமக்கு தெரியும். அதனால தான் அவங்க என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாம் தாக்கும்போது ரொம்ப கவனமா அங்க இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கட்டமைப்புகள தான் தாக்குனாரே தவிர, அந்த எண்ணெய் கையிருப்ப அவர் தாக்கல. அப்போ இது தாக்கும்போது பதிலடியா இன்னொரு விஷயம் நடந்தது. அந்த UAE உடைய ஃபுஜைரான்னு சொல்லக்கூடிய அந்த அ துறைமுகத்த தாக்குனாங்க. ஈரான் தாக்குனாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்டின்னா, இங்க ஹவுத்திகள் என்ன சொல்றாங்க, "நாங்க தயாரா இருக்கிறோம். செங்கடலையும் நாங்க மூடுவதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம்." அப்டின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதே நைட்டு என்ன நடந்ததுன்னா, 5 அந்த அந்த டேங்கர் விமானங்கள்னு சொல்லக்கூடிய அந்த KC-135 5 டேங்கர் விமானங்கள தாக்குனாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? முதல்ல வந்து இவங்க தாக்காததுக்கான காரணம் என்ன அப்டின்னா, அதாவது அமெரிக்க தரப்பு அங்க இருக்கக்கூடிய இந்த ஈரானுடைய அந்த அந்த தீவுல இருக்கக்கூடிய எண்ணெய் கையிருப்ப தாக்காததுக்கான காரணம் என்னன்னா, அது வந்து உலகத்துல ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்புகள ஏற்படுத்தும் அப்டின்றது தான் அதுக்கு காரணம். திருப்பி இவங்க ஃபிஜாரா துறைமுகத்த தாக்குனாங்க. செங்கடல் பகுதிய மூடுவாங்கன்னு சொல்றாங்க. ஏன் மூடுறன்னு சொல்றாங்க அப்டின்னா, இந்த ஒரே ஒரு துறைமுகம் தான் இந்த ஹெர்முஸ் நீரிணைக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம். UAE இருக்க ஒரே ஒரு துறைமுகம். இப்ப அதன் வழியா மட்டும் தான் நீங்க எண்ணெய வந்து எடுத்து செல்ல முடியும். அது அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ ஒரு மேற்காசியா அதாவது சவுதி அரேபிய நாடுகளுக்கு குறுக்கால என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய எண்ணெய் குழாய் போகுது. அது வழியா எங்க போய் முடியுது அப்டின்னா, அது இந்த ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம். அதாவது செங்கடல் பகுதிக்கு எண்ணெய் செல்லக்கூடிய ஒரு குழாய் வழியா போகுது. ஆனா அது வழியா தான் இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, எண்ணெய் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நீரிணை வழியா போக முடியாதுன்ற ஒரு சூழல். ம். அப்போ நீங்க செங்கடலையும் மூடிட்டீங்க அப்டின்னா, மொத்தமா உங்களுடைய எண்ணெய் ஏற்றுமதின்றது சுத்தமா நின்னு போயிடும். இப்போ ஒரு காரணம் அதுக்கான தெரியுங்களா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல, இல்லாம இருக்கு. அததான் சொல்றாங்க அவங்க. அது வந்து வாய்ப்பு இருந்தாலும் இவங்க இன்னும் மூடாம வச்சிருக்கிறாங்க. ஏன் மூடாம வச்சிருக்கிறாங்க அப்டின்னா, இன்னைக்கு வரைக்கும் எண்ணெய் வந்து 100க்கு $100 தாண்டிக்கிட்டு இருக்கு. ஆனா 150 போகும்னு சொன்னாங்க. ஏன் போகாம இருக்குது அப்டின்னா 2 காரணம் தான். ஒண்ணு அந்த ஃபிஜாரா துறைமுகம் வழியா இன்னமும் எண்ணெய் வெளியில போயிட்டு தான் இருக்கு. அதே மாரி செங்கடல் வழியா சவுதி அரேபியா எண்ணெய் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஒரே காரணத்தால தான் எண்ணெய் இன்னைக்கும் $100 தாண்டாம இருக்கு. ஒருவேள அதுவும் மூடப்பட்டுடுச்சுன்னா, இந்த துறைமுகம் தாக்கப்பட்டிருக்கு.
அதுவும் மூடப்பட்டுருச்சு அப்படின்னா, இப்ப எண்ணெய் விலை வந்து இயல்பாவே $150 $200 இது $200 போயிடும். அப்போ இது மூலமா ஈரான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எங்களுடைய அந்த தீவை தாக்குனீங்க அப்படின்னா, அந்த செங்கடல மூடி இந்த எண்ணெய 100லிருந்து இப்ப ஏற்கனவே 65லேருந்து $100 கொண்டு வந்துட்டோம். 100லேருந்து 200 கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு செய்திய தான் இது மூலமா அவங்க சொல்ல வராங்க. அதன் பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ட்ரிப்போலி, யுஎஸ்எஸ் ட்ரிப்போலின்ற அந்த விமான போர் கப்பலுடன் கூடிய 2500 வீரர்கள வந்து இப்போ மேற்காசியா நோக்கி வந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்போ இந்த முயற்சி அதாவது இன்னும் வந்து இந்த எண்ணெய் ஏற்றுமதி ஈரானோட ஏற்றுமதி தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. இந்த எண்ணெய் ஏற்றுமதியை தாக்காம இருக்கும்போது, அதே சமயத்துல பேச்சுவார்த்தை வர வைக்கிறதுக்கான அடுத்த முயற்சி தான் இந்த 2500 புதிய எ அ கப்பற்படை வீரர்கள அங்க இறக்குறது. அப்ப இறக்கி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாது. நாங்க அமெரிக்க அதிபர் கிடையாது. அதனால நமக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அந்த மேற்காசிய அதாவது அரபு நாடுகளுடைய அந்த கடல் பகுதியிலிருந்து ஈரானுடைய கடல் பகுதி, அந்த பீச் பகுதியில இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கட்டமைப்புகள தொடர்ந்து தாக்கிய வண்ணம், அது தாக்கி அழிச்சதுக்கு பிறகு, இந்த கடற்படை வீரர்கள் அந்த பகுதி அதாவது அந்த கார்க் ஐலேண்ட போய் கைப்பற்றுவது. கைப்பற்றி அதன் மூலமா ஈரானுக்கு ஒரு நெருக்கடிய குடுக்கறது அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட அடுத்த கட்டமா சொல்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஈரானியுடைய நேருக்கு நேரா வந்து எ அமெரிக்க வீரர்கள் நேருக்கு நேரா போறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சாத்தியமா? அது முடியுமா? அப்படின்றது 2 பக்கமும் பயங்கர ஒரு இதுல விவாதம் போயிட்டு இருக்கு. முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்ப இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ வந்து நான் வந்து கேரண்டி குடுக்குறேன். நீங்க கப்பல்லாம் போங்கன்னு சொல்லி முதல்ல அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இப்ப என்னடான்னா, எல்லா நாடுகளையும் வந்து நீங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ வந்து ஓப்பன் பண்றதுக்கு எல்லாரும் வாங்க அப்படின்ற மாரிலாம் அழைப்பு விடுத்திருந்தாரு. ஆனா ஜப்பானும், ஆஸ்திரேலியாவும் வந்து எங்களுக்கு அந்த மாரியான எண்ணம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் நேட்டோ படைகள் மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தையும் வந்து ட்ரம்ப் வந்து முன்வைக்கிறாரு. இந்த 2 விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இப்போ இவர் நேரடியா நாங்க வந்து படைய வந்து ஈரானுக்கு எதிரா இறக்க போறோம். அந்த அந்த தீவ மூட போறோம். தீவ வந்து கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து உண்மையிலே அது ஒரு மிரட்டல் தான். அது நடைமுறை சாத்தியமான்னா நடைமுறை சாத்தியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த தீவுக்கும் அந்த ஈரானுக்குமான அந்த இடைவெளி பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தான். அப்ப இந்த 25 கிலோமீட்டர்ல நீங்க வந்து போய் முதல்ல இந்த படைகள் நின்னுச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு தேவையான சப்ளை எங்கேருந்து வரும்? ஒண்ணு மேற்காசிய நாடுகள்ல இருந்து தான் வர முடியும். அந்த மேற்காசிய நாடுகள் தொடர்ந்து தாக்கப்பட்டவண்ணம் இருக்கு. அரபு நாடுகள் தாக்கப்பட்டவண்ணம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி வந்து சப்ளை வந்துகிட்டு இருக்கும்? 1. 2வது என்னன்னா, அந்த தீவில் இருந்து அங்க எதிர்ப்புறத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மலைப்பாங்கான பகுதிகள் இருக்கு. அங்கிருந்து நேரடியா வரக்கூடிய தாக்குதலை இவங்களால எப்படி சமாளிக்க முடியும்? அப்போ அத கைப்பற்றுவதோ, இல்ல அங்க போய் உங்களுடைய படைகள நிறுத்துறது அப்படிங்கிறதோ ரொம்ப சாத்தியமற்ற ஒரு விஷயம். அப்ப அதனால என்ன செய்றாரு அப்படின்னா, இப்படி இந்த மாரி உருட்டல் மிரட்டலுக்கு நடுவுலயும் இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்ன்றத புரிஞ்சுகிட்டு தான் என்ன பண்றாரு அப்படின்னா, மற்றவங்களையும் இந்த போர்ல உள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சிய முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்ப போர் தொடங்குனதுலேருந்து அந்த முயற்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. அதோட ஒரு வெளிப்பாடா தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப சமீபத்துல நாங்க சவுதி அரேபியாவும் சரி, மற்ற எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது நாங்க தாக்குதல் நடத்தல. எங்களுடைய அந்த ட்ரான்கள அதே மாரியான ட்ரான்கள அமெரிக்காவும், இஸ்ரேலும் உற்பத்தி செய்து அத உங்க மேல தாக்குதல் நடத்துனது மூலமா, இந்த மொத்த அரபு நாடுகளையும் ஈரானுக்கு எதிரா வந்து நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சி, ஒரு சதி வேலை தான் இது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? வெளியுறவு அமைச்சர் சொல்றாரு. அந்த ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சொல்றாரு. அப்ப கிட்டத்தட்ட அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரபு நாடுகள் மேல ஈரான் ப தாக்குதல் நடத்துதே தவிர, அதே மாரி அரபு நாடுகள் அதுக்கான பதிலடி எதுவும் தரல. முதல்ல இந்த தாக்குதல் ஏன் நடந்துட்டு இருக்கு? அது ஏன் பதிலடி தரல அப்படின்னா, சமீபத்துல வந்த அந்த செய்திகள் என்ன அப்படின்னா, சீனா ஒரு மத்தியஸ்தம் செய்யறதுக்கு 2 பேருக்கும் சமாதானம் ஒரு மத்தியஸ்தம் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அதோட முக்கியமான விஷயமா ஈரான் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த படைத்தளங்களையும் சரி, அவங்களுடைய வான்வெளிகளையும் சரி, முழுக்க முழுக்க ஈரானுக்கு எதிரா பயன்படுத்துறத நிறுத்தணும். நிறுத்தினா நாங்களும் தாக்குதல் நிறுத்திக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, அந்த அரபு நாடுகள் அப்படியான ஒரு விஷயத்த எங்களால செய்ய முடியாதுன்றதால தான் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சதா சொல்லப்படுது. அப்போ இப்ப வரைக்கும் தாக்குறதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க வெளியில போர் அறிவிக்கும்போது என்ன சொன்னாங்க? எங்களுடைய நிலம், வான் பரப்பு, கடல் பரப்பு எதுவுமே வந்து ஈரான் தாக்குதலுக்கு பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா, தொடர்ந்து வெளிவர செய்திகளும் சரி, அந்த அந்த டேங்கர் விமானங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி வான்பரப்புல போனத வந்து தொடர்ந்து அந்த கண்காணிக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் வழியா கண்காணிக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, படம் பிடிச்சு இது வழியா போயிட்டு தான் இருக்குது. அதங்க உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதாவது இந்த அரபு நாடுகள பயன்படுத்தி ஈரானை தாக்குவது, அத லாஜிஸ்டிக் அதாவது சரக்கு போக்குவரத்துக்கான தேவைக்கு பயன்படுத்துறது அப்படின்றத நிறுத்தல. தொடர்ந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பயன்படுத்துறதுக்கு காரணமா தான் ஈரான் அவங்கள தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சூழல்ல இப்போ இந்த
இவங்களுடைய அதாவது கார்க் ஐலாண்ட கைப்பற்றுறது அப்படின்றது இவங்களால தனிச்ச முறையில செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வந்துடுச்சு. இப்ப நீரிணைய வந்து திறக்கிறது அப்படிங்கிறதும் இந்த அமெரிக்க போர்க்கப்பல் வந்து பாதுகாப்பு வழங்கணும் அப்படி சொல்லி தான் சொன்னாங்க. நாங்க வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வழங்குவோம்னு சொன்னாலும் நீ அந்த பென்டகன் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழல்ல எங்களால வழங்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்ப தோல்வி ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இப்ப தனியா போறதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா, உலக நாடுகள் எல்லாரையும் ஒண்ணா கூட்டு கூப்பிடுறாங்க. இதுவும் புதுசா அப்படின்னா, இது புதுசுலாம் கிடையாது. முதல்ல வந்து பாலஸ்தீன போர் நடக்கும்பொழுதும், செங்கடல் பகுதிய வந்து ஹவுத்திகள் மூடும்பொழுது, இதே முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சது அப்போ. அப்போ அவங்களால வந்து வெற்றிகரமா அந்த செங்கடல் பகுதிய திறக்க முடியாம ஒரு சூழல். இப்ப ஹவுத்திகளோட ஒப்பிடும்போது அதாவது இவங்களுடைய ஈரானுடைய ஆயுதத்த பயன்படுத்தி தான் ஹவுத்திகள் வந்து அந்த விஷயங்கள செஞ்சாங்க. ஆனா அவங்களையே இவங்களால வந்து எதிர்கொள்ள முடியல அப்படின்னா, ஈரான இவங்க எப்படி எதிர்கொள்ள முடியும்? அப்படி ஒரு அலையன்ஸ முன்னாடி கட்ட முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சது அப்படின்னா, இந்த முயற்சி எப்படி தோல்வி அடையும்? இந்த முயற்சி எப்படி வெற்றி அடையும் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அந்த கேள்வியினோட ஊடாக பார்க்கும்போது உங்களுடைய கேள்வி என்னன்னா, இந்த அதுக்கான முயற்சி வாய்ப்பு தோல்வி இல்லையா? அது ஏற்கனவே அதாவது நம்ம அனுபவம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே அது தோல்வி அடைஞ்ச ஒரு ஒரு முயற்சி அது. மீண்டும் மீண்டும் தோல்வி அடைஞ்சதுக்கு அதாவது அறிவியல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரே விஷயம் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு வேற வேற அதாவது விளைவுகள எதிர்பார்க்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதே தான் இவரும் செய்றாரு. தொடர்ந்து இல்ல அது ஒரே விஷயத்த அதனால தான் நேட்டோவே வந்து இறங்காததுக்கான ஒரு காரணமா? அதனால தான் ட்ரம்ப் ரொம்ப கோவத்துல இருக்காரோ நேட்டோ மேல. ஆரம்பத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த போர்ல நாங்க இறங்க மாட்டோம் அப்படின்றது தான். ஏன்னா, இந்த இந்த விஷயம் அது வந்து உக்ரைனோட ஒரு தொடர்ச்சியா தான் நீங்க பார்க்கணும். உக்ரைன் விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நேட்டோ அவங்களோட தோளோட தோள் நின்னு தான் வந்து சண்டைக்கு போனாங்க. கடைசியில இவரு ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, கடைசியில அந்த ஐரோப்பிய நாடுகள கைவிட்டுட்டு, நேரடியா போய் இவங்க கூட ரஷ்யா கூட கை கோத்துட்டாரு. அப்போ அவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாரு. அதன் மூலமா அவங்களுடைய பொருளாதார பலன்கள அடையறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அத வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா, அது அவங்களுக்கு பாதகமான விஷயம் அப்படின்றதால. அப்படி இருக்கும்போது, இந்த போருக்கு நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நாளைக்கே இவங்கள கைவிட மாட்டார்ன்னு என்ன என்ன உறுதி? கிட்டத்தட்ட அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடை தெரிஞ்ச ஒரு கேள்விதான் அது. அப்படி இருக்கும்போது யாரும் வர்றதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஏன்னு சொல்லப்போனா, இப்ப இவங்க நடத்தின அதாவது அமெரிக்கா நடத்தின அத்தனை போர்கள்லயும் தோளோட தோள் நின்னவங்க பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து. அந்த நாடே இந்த முறை கலந்துக்கல அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு பின் முரணா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப யாரும் வந்து அமெரிக்காவ நம்பி அவங்க கூட போரிட தயாரா இல்ல. ஏன் அப்படின்னா, கூட போறவங்களே முதுகுல குத்துறது அப்படிங்கிறது இந்த ட்ரம்ப் நிர்வாகத்தோட ஒரு பழக்கமா இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது யாரும் இவங்க மேல அதாவது பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கும் யாரும் தயாரா இல்ல. ஏன்னா அந்த மாதிரியான ட்ரஸ்ட் வொர்த்தியான ஒரு ஆளா இவர் இல்ல. எப்ப பேச்சுவார்த்தைக்கு போனாலும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது கத்தி எடுத்து குத்துறது. பேச்சுவார்த்தைக்கு போனவங்கள வந்து கத்தி எடுத்து குத்துறது அப்படின்ற ஒரு பழக்கம் இவர்ட்ட இருக்குது. அதே மாரி போருக்கு கூட கூட்டு போனவங்களையே இப்போ தோக்க போற நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கிறவங்கள குத்திட்டு இவரு வந்து தன்னை காப்பாத்துகிறது அப்படின்ற அந்த ஒரு அப்படியான ஒரு பழக்கமும் எங்கள்ட்ட இருக்கிறதால, யாரும் எங்கள நம்பி யாரும் கூட வரக்கு தயாரா இல்ல. அதோட வெளிப்பாடு தான் மத்த எங்களோட அமெரிக்காவோட அணி நாடுகள் யாரும் இந்த போர்ல நாங்க நேரடியா தலையிட மாட்டோம் அப்படி சொல்லி அறிவிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப எதிரணியிலேயே வந்து ஒரு ஒற்றுமை இல்ல அப்படின்றது இதன் மூலமா நமக்கு தெரியுது இல்லையா? எதிர்மணியில மட்டும் ஒற்றுமை அணி இல்ல. அதாவது நேட்டோ அணியில மட்டும் ஒற்றுமை இல்லன்னு சொல்லி பார்க்க தேவையில்ல. அந்த அரபு நாடுகளோட பார்த்தீங்க அப்படின்னாலும், அந்த ஒற்றுமை ஏற்கனவே உடைக்கப்பட்டுருச்சு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நேட்டோல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதுவரைக்கும் நடந்த போர்ல, அதாவது லிபிய போர்ல இருந்து பார்த்தீங்கன்னாலும் சரிதான், மற்ற சிறிய போர்களாகட்டும், இல்ல வந்து உக்ரைன் போராகட்டும், எல்லாரும் வந்து ஒரு ஒற்றுமையா போறது அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. நேட்டோ அணிகள் வந்து ஒற்றுமையா போறது அப்படின்றது நடந்தது. ஆனா இந்த விஷயத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா நிக்குது. அப்ப ஏன் எதிரா நிக்குதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கணும். இது வெறுமனே வந்து ஒரு அரசியல் பிரச்சனை அப்படி சொல்லி பார்க்கணும். சமீபத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு எண்ணெய் பிரச்சனை இருக்குது. ஒருவேள இது தொடர்ந்து நீடிச்சுன்னா எங்களுக்கு எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படும். அதுக்கு என்ன உங்களுடைய பதில் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவ கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்க எண்ணெய் வந்து அத பதிலீடு செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த அமெரிக்க தரப்பு சொல்லுது. அது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மேற்காசிய அந்த சந்தையா இருக்கக்கூடிய மேற்காசிய எண்ணெய்க்கு சந்தையா இருக்கக்கூடிய இந்த சந்தைய நாங்க அதாவது அமெரிக்க எண்ணெய வச்சு நாங்க பதிலீடு செய்வோம்ன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது, இவங்க எப்படி வந்து ஆகட்டும், இல்ல அரபு நாடுகள் ஆகட்டும், அமெரிக்காவுடைய அணிக்கு கை 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 கோர்த்துக்கிட்டு சண்டைக்கு போவாங்க. ஏன்னா, நீங்க இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு அந்த பலன் நீங்க வந்து அறுவடை செய்யறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது, எப்படி வந்து ஒற்றுமையா இருக்க முடியும்? அந்த அடிப்படையில தான். அப்போ உக்ரைன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்ய எண்ணெய வந்து ஐரோப்பா சந்தைக்கு வந்து ஏற்றுமதி செய்யறது, எரிவாயு ஏற்றுமதி செய்யறது அப்படிங்கிறது அந்த போரோட தர்க்கத்தோட அடிப்படை. அப்போ எல்லாரும் சேர்ந்துகிட்டு அந்த பலன வந்து பங்கெடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. ஆனா இவரு என்ன பண்றாரு? குறுக்கு வழியில போயி அமெரிக்க நிறுவனங்கள் மட்டும் அதுல வந்து பலனடைகிற மாரியான ஒரு ஒப்பந்தத்துக்கும், அந்த மாரியான ஒரு உடன்பாட்டுக்கும் போகும்பொழுது தான் அங்க வந்து பிரிவினை ஏற்படுது. அதே மாதிரி இப்ப அரபு நாடுகள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவு நாளா அமெரிக்காவுக்கு ஆதரவா தான் இருந்தது. ஆனா இந்த சூழல்ல அமெரிக்காவுடைய அதான் இந்த சூழல பயன்படுத்திட்டு மேற்காசிய நாடுகளுடைய சந்தையும் சேர்த்து அமெரிக்கா பிடிக்குது அப்படின்னா, இப்ப இதுக்கு மேல இந்த கூட்டணி தொடருமா?
இது தொடர்றதுக்கான அடிப்படை இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த அரபு நாடுகள் அமெரிக்கா அணியா சேர்றதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, அவங்களுடைய அதாவது அமெரிக்காவுடைய சந்தைக்கு இவங்களுடைய எண்ணெயை ஏற்றுமதி செய்வது அப்படின்ற அதுதான் தொடக்கம். இன்னும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்க சந்தை இல்லாம போனது மட்டும் இல்ல. அமெரிக்காவே பங்கு போல. இந்த சந்தைய பங்கு போடுறதுக்கு வராங்க. அப்படி வரும்பொழுது, இப்போ இதுவரைக்கும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்க சந்தை தான் இல்ல. மற்ற ஆசிய சந்தைகளாவது இவங்களுக்கு அதாவது அரபு நாடுகளுக்கு வந்து தருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா அதுலயும் இப்ப மண்ணள்ளி போடுறாங்கன்ற மாரி ஒரு சூழல் வரும்பொழுது, இப்ப மேற்காசிய நாடுகள் மறுபடியும் அமெரிக்காவோட சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம எண்ண முடியுமா? அதுக்கான அடிப்படை இருக்கா? இல்ல இல்லையா? இதுல குறிப்பா ட்ரம்பினுடைய இந்த சீன வருகை அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் விஷயம் தொடர்பா அப்படின்னு சொல்றாங்க. இது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாமா? இல்ல இதன் மூலமா சீனாவுக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் குடுத்து, அதன் மூலமா ஈரான் கிட்ட பேசலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கா அமெரிக்காவுக்கு? சமீபத்துல வந்து வெளியுறவு அமைச்சர் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஈரானும், ரஷ்யாவும் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸா ஃபார்ம் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடந்த முறை பேசியிருந்தோம். அது ஸ்ட்ராட்டஜிக் அதாவது அந்த மாதிரியான தலத்தகை கூட்டு அப்படின்றது என்னன்னா, ஒரு நீண்ட கால நோக்குல செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம். தற்கால நோக்கத்துக்காக கோர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி கடந்த வானொலியில பேசியிருந்தோம். ஆனா சமீபத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ரஷ்யா கூட மட்டும் இல்ல அந்த மாதிரியான கூட்டணி வச்சிருக்கல. சீனாவோட சேர்ந்து தான். ரஷ்யாவும், சீனாவும் எங்களுடைய தலத்தகை கூட்டணியாளர்கள். ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து பொருளாதாரம், ராணுவம், அரசியல் எல்லாம் கலந்த ஒரு விஷயம் தான் சொல்றாரு. அப்ப இதன் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த போரை பொறுத்த அளவுக்கு நம்ம பார்வையில அது ஈரானுக்கும், இஸ்ரேலுக்குமான சண்டை. இல்ல ஈரானுக்கும், அமெரிக்குமான சண்டை தான் பார்க்குறோம். ஆனா இதோட பின்புலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்படி கிடையாது. இது வந்து ஈரான், ரஷ்யா, சீனா சேர்ந்த ஒரு கூட்டணிக்கு எதிரான ஒரு நகர்வா தான் இத நம்ம பார்க்கணும். அப்படி அதே மாரி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில இன்னொரு விஷயமும் வெளியில வந்தது. என்ன விஷயம் வெளியில வந்தது அப்படின்னா, ஈரான் வழியா நீங்க அதாவது அந்த நீரிணை வழியா நீங்க எண்ணெய் எடுத்து செல்லணும் அப்படின்னா, நீங்க சீன நாணயத்துல வந்து எண்ணெய ஏற்றுமதி செஞ்சீங்கன்னா, அனுமதிக்க தயாரா இருப்போம்ன்னு சொல்லி ஒரு நியூஸ கசிய விட்டாங்க. அத அஃபிஷியலா சொல்லல. ஒரு விஷயத்த கசிய விடுறாங்க. அது மூலமா அவங்க என்ன சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க சீனாவுக்கு ஆதரவா மட்டும் இல்ல, இந்த டாலர் அடிப்படையிலான இந்த கட்டமைப்புக்கு எதிரான மாற்று கட்டமைப்புக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அப்படியான ஒரு விஷயத்துக்கு நாங்க இந்த போரின் வாடாக அந்த விஷயத்த நாங்க முன்தள்ள நாங்க தயாரா இருக்கிறோம்னு சொல்லி சீனா அறிவிக்கிறேன். அதாவது சாரி ஈரான் அறிவிக்கிறேன். அப்போ இத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இத எந்த ஸ்பெக்ட்ரத்துல வச்சு பார்க்கணும்? எந்த எந்த ஒரு சட்டகத்துல வச்சு பார்க்கணும் அப்படின்னா, உலக டாலர் டாலர் மைய பொருளாதாரம், அதுக்கு மாற்றான பொருளாதார உருவாக்கம். அத பல்துறை உருவாக்கம்ன்னு சொல்றாங்க. அத மல்டிபோலார் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பின்னணியில தான் இந்த போர பார்க்கணும். அதுக்கான ஒரு ஏற்கனவே அதுக்கான விதைகள் தோன்றப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, சீனாவுக்கும், ஈரானுக்கும் ஒரு 200லிருந்து 250 பில்லியன் டாலர் பெருமான அந்த ஒரு கூட்டு ஒப்பந்தம் ஏற்கனவே செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தாங்க. அது எவ்வளவு தூரம் செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்னு நமக்கு தெரியல. எவ்வளவு தூரம் அது முன்னேறி போயிருக்குன்னு தெரியல. ஆனா இந்த போருக்கு பிறகு அந்த கூட்டணின்றது இன்னும் வலுப்பெறும், இன்னும் வேகப்படும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்போ அமெரிக்காவும், சீனாவும் பேச்சுவார்த்தை நடத்தணும். எதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? சும்மா போயிட்டு இவரு போய் கை குடுத்துட்டு வர்றது கிடையாது. அப்போ அடிப்படையில என்ன அப்படின்னா, அந்த டாலர் அடிப்படையிலான அந்த பரிவர்த்தனை, இந்த உலக அரசியல்ல இப்போ டாலருக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. அந்த நெருக்கடி தீர்க்கணும் அப்படின்னா, இவங்க அதாவது சீனா கிட்டத்தட்ட ஒரு 600 பில்லியன் அளவுக்கு இவங்க கையிருப்பு வச்சிருக்கிறாங்க. அதே சமயத்துல அமெரிக்காவுக்கு தேவையான பொருள் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா, சீனாவுல தான் உற்பத்தி ஆகுது. மற்ற நாடுகள்ல உற்பத்தி ஆகல. அப்படி இருக்கும்பொழுது, ஒண்ணு இவங்கள்ட்ட அதாவது அந்த 600 பில்லியன் டாலர்ன்றது அமெரிக்காவுக்கு இவங்க குடுக்குற கடன். அப்போ அந்த கடன வந்து முதல்ல தொடர்ந்து குடுப்பாங்களா, மாட்டாங்களா அப்படின்றது ஒரு விஷயம். அப்படி குடுக்கும் பொழுது அந்த மதிப்பு, நீங்க எவ்வளவு பணம் பணம் குடுக்குறீங்கன்னா, பணத்தோட மதிப்புன்றத யார் நிர்ணயிக்கிறது? எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கிறதுன்றது இவ்வளவு நாளா நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அது டாலரின் அடிப்படையிலும், எண்ணெயின் அடிப்படையிலும். ஆனா அந்த எண்ணெயின் அடிப்படையிலான அந்த விஷயமே உடைஞ்சதுக்கு பிறகு, இப்ப இனிமே குடுக்கக்கூடிய அந்த கடனாகட்டும், இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனாகட்டும், அதோட மதிப்பை யார் தீர்மானிப்பது அப்படின்றது தான் இந்த பிரச்சனையோட அடிப்படை. அப்போ அப்ப அதன் அடிப்படையில என்ன பண்ணும்? இவங்க வந்து கடன் குடுக்குறதும், அந்த கடன வாங்கிட்டு அதன் மூலமா சீனாவில இருந்து பொருள இறக்குமதி செய்யறதும் அமெரிக்காவால செய்ய முடிய விஷயம். அப்போ இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அதோட சாரம் தான். அப்போ இந்த விஷயம் அதாவது ஈரானுடைய போர்ன்றது பார்த்தீங்கன்னா, பின்புலத்துல ஒரு மிகப்பெரிய பின்னணிய கொண்டிருக்கிறதால, அந்த பின்னணியில அதாவது அமெரிக்க அதிபர் சீனாவுடன் பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும்போது, இந்த சூழல் அத மாற்றி அமைச்சிருக்கு. அப்போ அந்த ரஷ்யா, சீனா, ஈரானிய கூட்டு அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இன்னும் வெளிப்படையாவும், இன்னும் முழுமையாவும் உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த சூழல்ல தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இந்த மாரி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யோசிக்கணும்னு இவரு சொல்றாரா, இல்ல சீனா சொல்றாரா அது வேற தெரியல. அத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மேற்காசிய பொருள்ல மற்றொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நெறைய ஆயுதங்கள் அப்படின்றது பயன்படுத்தப்படுது.
ஆனா ஈரான் தரப்புல இருந்து இந்த ஆயுதங்கள் வந்து பற்றாக்குறை அப்படின்ற செய்திகளை நம்ம பெருசா பாக்குறது இல்லை. ஆனா இஸ்ரேல் தரப்புல இருந்தும் சரி, அமெரிக்கா தரப்புல இருந்தும் சரி, இந்த ஆயுதங்கள் பற்றாக்குறை ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். உண்மையாவே அந்த ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்காங்களா இவங்க 2 பேருமே? நம்ம பேச்சு இப்ப இந்த தொடக்கத்துல பேசும்போது என்ன சொன்னோம்னா, ஈரான் கிட்ட அப்படி வந்து 2 வாரத்துக்கு பிறகும் ஏவுகணை ஏவுவதற்கு போதுவான அந்த ஆயுதங்கள் இருக்கிறத காட்டுறது தான் இந்த தொடர்ந்து அதாவது ஒரு 90 நிமிடத்துக்கு ஒரு முறை ஏவுகணைய வந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுறது அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து இவங்கள்ட்ட ஏவுகணை தீர்ந்து போற விஷயம் கிடையாது. இவங்களால தொடர்ந்து நீடிச்சு அந்த தாக்குதல செய்ய முடியுன்றத காட்டக்கூடிய விஷயமா இருந்தது. ஆனா அமெரிக்க தரப்ப பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, அத இடைமறிக்கக்கூடிய இவ ஈரான் ஏவக்கூடிய ஏவுகணைகளை இடைமறிக்கக்கூடிய ஏவுகணைகள், எதிர்ப்பு ஏவுகணைகள் போதுமான அளவுக்கு இல்ல. இங்க மட்டும் இல்ல, யுஏஇயும் சரி, சவுதியிலயும் சரி, அ எல்லா இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய பற்றாக்குறை இருக்குது. அந்த ரேடார்கள் அழிக்கப்பட்டது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதை எதிர்த்து தாக்கி அழிக்கக்கூடிய அந்த ஏவுகணை பற்றாக்குறைன்றது மிகப்பெரிய அளவுல இருக்குது. அது காரணமா தான் என்ன பண்றாங்கன்னா, தென்கொரியாவுல இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளையும், அந்த ரேடார்களையும் இங்கருந்து எடுத்துட்டு போயிட்டு, அந்த மேற்காசிய பகுதிக்கும், இஸ்ரேலிய பகுதிக்கும் கொண்டு போறதா சொல்றாங்க. அதுதான் அதுக்கான ஆதாரமா கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதன் அடிப்படையில அப்படி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தரப்புலயும், இஸ்ரேல் தரப்புலயும் போதுமான குண்டுகள் இல்லையா? அப்ப அவங்க வந்து கிட்டத்தட்ட அ அ முடிவுக்கு வந்துட்டாங்களா? அப்படி சொல்ல முடியுமா? அப்படிலாம் கிடையாது. அந்த எதிர்ப்பு ஏவுகணைக தான் அவங்கள்ட்ட இல்லையே தவிர, தாக்குதலுக்கு தேவையான குண்டுகள் போதுமான அளவுக்கு அமெரிக்காட்ட இருக்கு. இன்னும் சொல்லப்போனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 600 குண்டுகள் வீதம், இன்னும் 100 நாளைக்கு வந்து ஈரான் மீது குண்டு வீச முடியும். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஆயுதம் இருக்குது. அவங்கள்ட்ட போர் விமானங்களுக்கு ஆயிரக்கணக்கான போர் விமானங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ தாக்குதலுக்கு தேவையான ஆயுதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓ ஈரான விட மிகப்பெரிய பலமா மட்டும் இல்ல, அளவுலயும் பார்த்தீங்கன்னா அதிகமா தான் இருக்குது. அப்போ அவங்கள குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அப்போ இது அமெரிக்க தரப்புகிட்ட இல்லாதது என்னன்னா, ஈரான்ல ஏவப்படக்கூடிய அந்த ஏவுகணைகள தடுத்து நிறுத்துறதுக்கான கட்டமைப்புகள், அதாவது ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்புகளும், ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகளும் இல்ல அப்படின்னு சொல்லி தான் இத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், இங்க இப்ப காணொளி பார்க்கிறவங்களும் சரி, மற்ற காணொளிகளும் பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் அடிச்சு உடைச்சிடுச்சு. அப்படியே இஸ்ரேல வந்து தரைமட்டமாக்கிடுச்சு. அங்க இருக்கிற தலைவர்கள்லாம் ஒழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா உணர்ச்சி பொங்க பேசுறதும், அத வந்து இங்க பார்வையாளர்கள் ரொம்ப விரும்பி கேட்கறதும் ஒரு விஷயமா தான் இருக்குது. ஒருத்தர் கூட நம்ம பின்னூட்டத்துல கேட்டிருந்தாரு. எவ்வளவு பேர் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இது வந்து ரொம்ப தவறான ஒரு மனநிலை. இப்போ ஈரான் வந்து இவ்வளவு பலசாலிய வந்து எதிர்த்து நிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம பாராட்டத்தக்க விஷயம். அது சாதாரண விஷயம் கிடையாது. அது அது வந்து மெச்சத்தக்க விஷயம். அவங்கள வந்து நம்ம ஆதரிக்கலாம். அதுக்கான ஆதரவு வழங்கலாம். ஆனா அதே சமயத்துல அந்த பார்வையாளர்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னா, எதிரிய அந்த உயிர்கள கொல்றது. எத்தன பேர கொன்றுருக்க? இன்னும் எவ்வளவு பேர வந்து இன்னும் எவ்வளவு ஏவுகணையில ஏவுற அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் மூட்டக்கூடியவும், அதே மாரி பழிவாங்குற உணர்ச்சியும் தான் அவங்கள வந்து ஆக்கிரமிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படியான ஒரு பழிவாங்குற உணர்ச்சியோ, இந்த மாதிரியான ஒரு போர் இன்னும் உக்கிரமா செய்யணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு விஷயமோ உண்மையிலேயே நல்ல விஷயம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றோம்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இஸ்ரேலியர்கள கொல்றோமோ, அதே அளவுக்கு இணையான அளவுக்கு இங்க ஈரானியர்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கணக்கான பெண்கள் கொல்லப்பட்டதா ஈரானிய அரசு சொல்லியிருக்குது. அங்க நூற்றுக்கணக்கான அந்த வீடுகள் வந்து தரைமட்டமாயிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான அதாவது ஒரு ஒருத்தன் வந்து ஒரு இனவாதத்தோடையும், ஒரு மத வெறியோடையும், ஒரு இன வெறியோடையும் ஒருத்தர் தாக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு எதிரான எதிர்வினைன்றது ஒரு இன வெறியாவோ, மத வெறியாவோ இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. அப்படியான ஒரு உதாரணங்கள நம்ம வரலாறுல நெறைய இடங்கள்ல பார்க்கிறோம். இப்போ நீங்க வந்து ஜெர்மனி எடுத்துக்கங்க. ஹிட்லருடைய இனவாதம் அங்க யூதர்கள மட்டும் அழிக்கல. சொந்த இனத்தையும் சேர்த்து தான் அழிச்சத நம்ம பார்த்தோம். பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம இலங்கையில பாருங்க, ஒரு தமிழர்களுக்கு எதிரான அந்த சிங்கள இனவாதம் என்ன பண்ணுச்சு? தமிழர்கள மட்டும் அழிக்கல. அந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு சிங்களர்களையும் கொண்டாந்து நடுத்தெருவுல தான் நிறுத்துச்சு. அந்த எண்ணெய்க்கு போதுமான எண்ணெய் இல்லாம நடுத்தெருவுல தான் நிறுத்துச்சு. அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்கும். ஆனா நம்ம ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு ஆதரவாளர்களாவும், மனிதமாளர்களாவும் நம்ம வந்து ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமா, ஒரு பழிவாங்கல் உணர்வோட இந்த விஷயத்த பார்க்கக்கூடாது. மானுட உணர்வோடையும், மனிதாபிமானத்தோடையும் இந்த போர் வந்து விரைவா முடிவுக்கு வரணும். எல்லாரும் சமமாகவும், சுயமரியாதையோடையும், அந்த எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ரத்தம் சிந்தாம வாழணும். ஒரு அமைதியான வாழணும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கணுமே தவிர, எதிரிய வந்து கொல்லணும். இந்த மாதிரி வந்து எவ்வளவு உயிர்கள் பலியாகுது அப்படின்னு சொல்லி ஒரு போர் வெறியோடையும், ஒரு பழிவாங்கல் உணர்வோட இத பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து வாசகர்கள்ட்ட கேட்டுக்கிறேன். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.